எபேசியர் 4:32 இப்படியாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாங்க, இன்றைக்கு நீங்க எத்தனை பேரை மன்னிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, உங்க எதிர்த்த வீட்டுல இருக்கவங்க, உங்க நண்பர்கள், உங்க உறவினர்கள், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க சொந்த பிள்ளைகள், உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு எதிராக அவர்கள் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிட்டாலோ, உங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாலோ, அவர்கள் செய்த தவறை மன்னித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனோடு ஐக்கியமாகிறீர்கள். ஆமாங்க, ஏன் அப்படின்னா கிறிஸ்து இயேசு மற்றவர்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் தாங்க இருக்குது. அப்போது நீங்கள் மற்றவர்கள் செய்த தவறை மன்னிக்கும் பொழுது, மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பும் போது நீங்கள் அவர்களை மன்னிக்கும் போது, அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்க? கிறிஸ்து இயேசுவோடைய சாயலை தரித்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறவராக இருப்பாருங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவரை மன்னிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவாருங்க. உங்களுக்கு எதிராக பலர் எழும்பினாலும் அதை ஒன்றுமில்லாமல் செய்து உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றி கொடுப்பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்போன்னு கேட்குறீங்களா? நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். மன்னிங்க, நல்லது நடக்கும். காட் பிளஸ் யூ.